அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். வட தமிழகம், தென் தமிழகம் என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்று மாலை வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் எடப்பாடி பழனிசாமி வாகனத்தில் நின்றபடி அணைக்கட்டு பேருந்து நிலையம், எம்ஜிஆர் சிலை அருகே பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவ்வழியாக ஆம்புலன்ஸ் வந்துவிட்டதால் பேச்சை நிறுத்திவிட்டு ஆம்புலன்ஸிற்கு வழிவிட கூறினார். அப்போது ஆம்புலன்ஸில் நோயாளிகள் யாரும் இல்லை என தெரிய வந்தது. இதனால் கோபம் அடைந்த எடப்பாடி பழனிசாமி, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஆம்புலன்ஸை விட்டு பிரச்சனை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இப்படி ஒரு கேவலமான அரசாங்கம். இந்த ஆம்புலன்ஸ் எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், பின்னர் பார்த்து கொள்ளலாம். இந்த ஆம்புலன்ஸில் நோயாளியே செல்லவில்லை. இது போல 30 கூட்டத்திற்குள் ஆம்புலன்ஸ் விடுகிறார்கள். அது போல அடுத்த முறை கூட்டத்திற்கு ஆம்புலன்ஸை விட்டால் அதை ஓட்டி வருபவர் நோயாளியாக மாறி அதே ஆம்புலன்ஸில் செல்ல வேண்டி வரும் என எச்சரித்தார். மேலும் தாம்பரம் சீனி எண்ணெய் குறித்து வைத்துக் கொண்டு நாளை புகார் அளியுங்கள் என்றார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், மீண்டும் மதிமுக ஆட்சி வந்தால் மாணவர்கள் அனைவருக்கும் லேப்டாப் வழங்கப்படும். விலைவாசி உயர்வால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். விலைவாசி உயர்ந்து விட்டதால் இனிமேல் வீடுகளை கனவில் கட்டி பார்த்து கொள்ள வேண்டியதாகிவிட்டது. வறட்சி நிவாரணம் அளித்த அரசாங்கம் இந்தியாவிலேயே அதிமுக அரசாங்கம் தான். ஒரு திட்டமாவது திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு கொடுத்துள்ளார்களா? அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளர்களுக்கும், மலைவாழ் மக்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். வர உள்ள தேர்தலில் அதிமுக தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுக்கும், பெண்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கும் அதிக திட்டங்கள் வெளியிடப்படும். எப்போதெல்லாம் தேர்தல் வருகிறதோ அப்போதெல்லாம் நாடகத்தை அரங்கேற்றுகின்ற ஒரே கட்சி திமுக தான். கடந்த 4 ஆண்டுகளாக கொடுக்காமல் தற்போது மகளிர் அனைவருக்கும் 1000 ரூபாய் தருவதாக நாடகம் நடத்துகிறார்கள். இது மகளிர் நலனுக்காக அல்ல, வருகின்ற தேர்தலில் ஓட்டுக்காக தான். 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும் என திமுக கூறினார்கள். ஆனால் தற்போது 50 நாளாக குறைந்துவிட்டது. 100 நாள் வேலை திட்டத்தில் திமுக அரசாங்கம் கூலி கொடுக்கவில்லை. மத்திய அரசாங்கத்திடம் போராடி பெற்று அதிமுக தான் வாங்கி கொடுத்தது. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனை திமுகவின் பாவ மூட்டைகளை நீங்கள் சுமக்காதீர்கள் என அறிவுரை கூறியுள்ளார். திருமாவளவன் அவர்களே, அந்த பாவ மூட்டைகளை நீங்க சுமக்காதீங்க. திமுக செய்யக்கூடிய பாவ மூட்டைகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சுமக்க வேண்டாம் என்பதை மட்டும் நான் சுட்டி காட்டுகிறேன். மதுவை ஒழிப்போம் என்று சொன்னார். அதற்காக மாநாடு ஒன்றையும் நடத்தினார். ஆனால் திமுக கொடுத்த நெருக்கடியில் அந்த மாநாட்டிற்கு மது ஒழிப்போம் என்று வைக்கப்பட்ட பெயரை நீக்கிவிட்டு போதைப் பொருள் ஒழிப்போம் என்று மாற்றிவிட்டார். பின்னர் மேடையில் திமுக நிர்வாகிகளையே ஏற்றி பேச வைத்தார். பாவம் திருமாவளவன் சேரக்கூடாத இடத்தில் சேர்ந்து விட்டார். அவருக்கு வேறு வழி இல்லை. கூட்டணி வைத்து விட்டோம் என்ற ஒரு காரணத்திற்காக அவர்கள் சொல்வதை எல்லாம் அறிக்கை வாயிலாக இவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். திருமாவளவன் அவர்களே, உங்களுக்கென்று மக்களிடத்தில் ஒரு மரியாதை இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி திமுகவின் பாவ மூட்டையை நீங்கள் சுமந்து கொண்டு கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தால் உங்களுடைய நிலை தலைகீழாக மாறும் என்று அட்வைஸ் செய்துள்ளார். அதிமுக மக்களுடைய கட்சி. அணைக்கட்டு தொகுதியில் அதிமுக வெற்றி பெற வேண்டும். கூட்டணி கட்சிக்கு கொடுத்தால் அவர்கள் வெற்றி பெற உழைக்க வேண்டும் என பேசி முடித்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.